சரி, ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் நான் எங்களை எல்லாம் கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி. எங்கே உம்முடைய நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறோமோ, அங்க உம்முடைய மத்தியில பிரசன்னமும், நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு விசாரிக்கிற தேவனாம் பதிலளிக்கிறவராய் இருக்கிறபடினாலும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த ஸ்டடி டைம் ஆசீர்வதிய சுவாமி. யோபுவின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்று வருகிறோம். சில சமயங்கள்ல இவ்வளோ காரியங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும், ஆண்டவரே அதிலேயும் எல்லாம் நோக்கத்தோட நீர் அந்த பைபிள்ல வச்சிருக்கீங்க சுவாமி. அதனால அந்த வசனங்கள் முக்கியமானவைகள். அது ஒரு நாளைக்கு எங்களுக்கு பிரயோஜனமாகும். இன்றைக்கும் நாங்க கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்க எதை விட்டு விலகணும், என்ன மனப்பான்மையில இருக்கணும், இதெல்லாம் நாங்க கற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்கள தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். சரி. இன்னைக்கு நாம யோபு புத்தகம் 20ஆம் அதிகாரத்த பார்க்க இருக்கிறோம். 19ஆம் அதிகாரத்துல யோபு பில்தாதுக்கு பதில் கொடுத்ததை பார்த்தோம். இப்ப நாம 20ஆம் அதிகாரத்திற்குள்ளாக வந்திருக்கோம். 20ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஆ ஃபில் ப்ரூக்ஸ் அப்படிங்கிறவரு இந்த அதிகாரத்துக்கு ஒரு முகவுரை மாதிரி ஆ சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர் வந்து ஒண்ணு ஒ ஒ ஒ உபத்திரவப்படுறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்னவா இருக்கும்னா, அவங்களுடைய கஷ்டத்தை நாம எடுத்துக்க முடியாது. நாம வாங்கிக் கொள்ள முடியாது. அத அவங்க தான் பேர் பண்ணி ஆகணும். ஆனா அதே சமயத்துல, அவங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் கொடுக்கும்படியாக நாம என்ன செய்யலாம்? உதவியா இருக்கலாம். நம்முடைய ஆறுதலான வார்த்தைகளினால, ஜெபங்களினால நாம அவங்க கஷ்டத்த அவங்க தாங்கிக்கிறதுக்கான பலன கொடுக்க நாம் அப்படியே உதவி செய்யலாம். நாமளே அந்த கஷ்டத்த வாங்கிக்க முடியாது. ஒருத்தருக்கு நஷ்டம் ஆயிருக்குன்னு சொன்னா, அந்த நஷ்டத்த நாம வாங்கிற முடியாது. ஒருத்தருக்கு ஏதோ இழப்பு ஏற்பட்டிருக்கு, யாரோ அவங்க வீட்ல யாரோ இறந்துட்டாங்கன்னா, அதுக்கு நம்ம அந்த உறவ நம்ம வாங்கிக்க முடியாது. ஆனா, அத தாங்கிக் கொள்ளுகிற பலன அவங்களுக்கு குடுக்குறதுக்கு நாம உதவி செய்யலாம். அப்படின்றத ஃபில் புரூக்ஸ் சொல்றாரு. ஆனா இந்த நண்பர்கள், யோபுவின் நண்பர்கள் என்ன செய்றாங்கன்னா, அவங்க அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா தான் செய்றாங்க. ஏதோ அவங்களும் உதவி செய்யணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா அந்த உதவிய அவங்க செய்யறதில்ல. அவங்க செய்றது எல்லாமே அ அவ யோபுவுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இப்போ இந்த 3வது நண்பன் சோப்பார். அவர் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒருத்தர் வேகமா பேசுறவரு. லைட்டு போட்டுட்டு போயிருங்க. அவர் ஒருத்தர் வேகமா பேசுறவரு. 2வது ரொம்ப ஹார்ஷா பேசுவாரு. அ அவர் தான் இப்போ யோபு கிட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன பில்தாதுக்கு அவர் பிரதியுத்தரம் குடுத்தாரு இல்லையா? அதற்கு இப்ப சோப்பார் சொல்றாரு, "நீங்க பேசுறதெல்லாம் பார்த்ததுனால, என்ன பேச வைக்கிறீங்க? நீங்க இத்தன நேரம் பேசுனது என்ன சும்மா இருக்க விடல. நான் உங்ககிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. நீங்க வந்து பேசும்போது சொன்னீங்க, "நான் நிந்திக்கப்பட்டேன், கடிந்து கொள்ளப்பட்டேன்." அப்படின்னெல்லாம் எனக்கு நீங்க சொன்னீங்க. அப்படின்னு நீங்க பில்தாது கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. அ அது என்னைய வந்து இப்போ உங்களோட பேச சொல்லுது அப்படின்னு சொல்லி அ சொல்றான். சோப்பார் சொல்றாரு. அ அவர்ட்ட சொல்லும்போது சோப்பார் என்ன சொல்றாருன்னா, "நீங்க பேசுனதெல்லாம் நான் புரிஞ்சுகிட்டு தான் உங்கள்ட்ட நான் பேசுறேன்." அப்படின்னு சொல்றாரு. ஆனா, சோப்பார் பேசுறத பார்த்தா அவர் புரிஞ்சுகிட்ட மாதிரியே இருக்காது. அவரு புரியாம பேசுறதாக தான் நாம பார்க்குறோம். தவறான ஒரு ஐடியாவிலேயே தான் பேசிட்டு இருக்காரு.
இவர் ஆனா நான் பேசுறத புரிஞ்சுதான் பேசுறேன் அப்படின்ன மாரி அவர் சொல்றாரு. அ அவருடைய இப்போ யாருமே நாம கூட ஒரு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இல்ல நாம ஏதாவது ஒரு முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம்னு சொன்னா, நாம சொல்றது தான் ரைட்டுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம தப்பே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாரி தான் நம்ம பேசுவோம். இல்ல? நம்ம யார் பேசினாலுமே அப்படிதான் பேசுவோம். ஏன்னா நம்மளத நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அப்படித்தான் நீங்க அப்படி செஞ்சிருப்பீங்க. அதனால தான் அப்படின்னு நாம ரொம்ப அழுத்தமா எனக்கு உங்கள தெரியும். அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாரி தான் சிவப்பாரும் சொல்றார். இப்போ 4லிருந்து 11 வசனங்கள். ஏன்னா இவங்க ரொம்ப அப்படியே பேசிட்டே இருக்காங்க பாருங்க. அது ஒரு ஒரு வசனமா நம்ம பார்க்கறக்கும், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப அங்க இல்ல. ஏன்னா இவங்க பேச்சு தான் அங்க இருக்கு. அத இதுன்னு கம்பேர் பண்ணி பேசுறது. அதனால இதுல முக்கியமான சத்தியத்த மாத்திரம் நம்ம பார்ப்போம். அதனால கொஞ்சம் வேகமாவும் பார்ப்போம். 4லிருந்து 11 வசனங்கள். இப்ப இத வந்து நீங்க யாராவது 2 பேர் 3, 3 வசனமா வாசிச்சா நல்லாருக்கும். 4, 5, 6, 7 ஒருத்தர் வாசிங்க. 8, 9, 10, 11 ஒருத்தர் வாசிங்க. துன்மார்க்கரின் கெம்பீரம் குறுகினது என்பதையும், மாயக்காரரின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும், அவர் மனுஷனை பூமியில் வைத்து ஆதிகாலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ? அவனுடைய மேன்மை வான பரியந்தம் உயர்ந்தாலும், அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும், ம். 7ல இருந்தா 7 வாசிச்சிருங்க நீங்க. நான் வாசிச்சிருங்களா? அவன் ம். தன் மலத்தை போல ம். என்றைக்கும் அழிந்து போவான். அவனை ம். கண்டவர்கள் அவன் எங்கே என்பார்கள். ஆ. 9ல இருந்து 8 8ல இருந்து 8ல இருந்து எது வரைக்கும்? 11. 11. அவன் ஒரு சொப்பனத்தை போல் பறந்து போய் காணப்படாதவன் ஆவான். இரவில் தோன்றும் தரிசனத்தை போல் பறக்கடிக்கப்படுவான். அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை. அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை. அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள். அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும். அவன் எலும்புகள் அவனவனுடைய வால வயதின் பாவங்களால் நிறைந்திருந்து அவனோடே கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். இப்போ இந்த ஏ ஒரு நியர்லி 8 வேர்ட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இந்த 8 வெர்சஸ்ல ஜோப்பார் என்ன சொல்றாருன்னா, துன்மார்க்கனுடைய முடிவை பற்றி அவர் பேசுறார். துன்மார்க்கனுக்கு என்ன நேரிடும் அப்படிங்கிறத அவர் பேசுறாரு. எவ்வளவுதான் ஒரு மேன்மை உயர்ந்தாலும், ஆனா அவன் எப்படி போயிருவானா, மலத்தைப் போல என்றைக்கும் அழிந்து போவான் அப்படின்னு சொல்றான். அந்த மாரி நீங்க எவ்வளவோ நல்லா மேன்மையா இருந்தாலும், அவ்வளவுதான் இப்போ ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துருக்கீங்கல்லன்னு யோபுவ பார்த்து சொல்ற மாதிரி, அ அவர் சொல்றத பார்க்கிறோம். ம். அ அ இது முன்பாக அவர மதிச்சவங்கலாம் இப்ப யாரும் அவர மதிக்கிறதில்ல. அவருக்கு அவருடைய இடத்தை கூட யாரும் தேடி பார்க்கறதில்ல. இப்படின்லாம் அவர் சொல்றதாக நாம பார்க்கிறோம். ஸோ த ஆஃபுல் ஃபேட் ஆஃப் த விக்கெட். அப்படிதான் இதுக்கு தலைப்பு குடுக்க முடியும். அப்படி நாம பார்க்கும்போது, நமக்கு தெரியும் இதுல அவர் சொல்றதெல்லாம், எல்லாம் உண்மை இல்ல அப்படிங்கிறதும் ஒன்று நமக்கு நல்லா தெரியும். துன்மார்க்கனுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும்னு அவர் சொல்றாரு. ஆனா இன்றைக்கு உலகத்துல துன்மார்க்கருடைய முடிவு அப்படியா இருக்கு? இன்னைக்கு துன்மார்க்கர் தானே செழித்திருக்காங்க. அன்றைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. யோபுவும் அதான் சொல்லுவாரு. அடுத்ததா அதுல பார்க்கும்போது யோபு சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவாரு. ஏன்னு சொன்னா, துன்மார்க்கர் முடிவு இப்படி இருக்கும்னு இவர் சொல்லும்போது, அது எல்லாருக்கும் பொருந்தாது. அது 100% ட்ரூவாவும் இருக்காது. ஏன்னா, நெறைய துன்மார்க்கர் செழித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் முக்கியமா இவ்வளவோ பேசுறது எதுக்குன்னா, யோபுவ குற்றப்படுத்தணும். யோபுவ குத்தி காட்டணும். "நீ ஒரு மாய்மாலக்காரன். நீ கர்த்தர் முன்பாக துன்மார்க்கம் பண்ணவன். அதனால உனக்கு இப்படி இருக்கு. நீ சும்மா ரொம்ப
பஸ்தவானாட்டம் நடிக்கிற அப்படின்னு அவங்க சொல்றதுதான் நாம பார்க்கிறோம். அதுலதான் அவன் சொல்றான், உயர உயர ஒரு துன்மார்க்கன் மேல மேல போக அங்கிருந்து விழும்போது எப்படி இருக்கும்? அடி பலமா தான் இருக்கும். ஏன்னு சொன்னா நியாய தீர்ப்பு வரும். அப்போ ஒரு கனவை போல அவன் மறைஞ்சு போயிடுவான். அவனை நினைச்சு பார்க்கறதுக்கு கூட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்படின்றதெல்லாம் அவன் சொல்றான். ஸோ அதேதான். லைக் இஸ் ஓன் ரெஃப்யூஸ். மலம் போல அவன் காணாம போயிடுவான். ஒரு 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 அருவருப்பான ஒரு இதை வந்து அவன் சொல்றான். அந்த அளவுக்கு மோசமா நீ இருக்கிற, உன்னோட நிலைமை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு யோபுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனாலும் பொறுமையோடு மனவேதனையோடு அதெல்லாம் பொறுத்துக்கிறான். ஏன்னா ஃப்ரெண்ட் ஆயிருக்கான்ல, ஃப்ரெண்டு பேசுறான், என்ன செய்யறது, அமைதியா கேட்டுக்கிறான். அப்ப 12ல இருந்து 19 வசனங்கள். இப்போ வேற 2 பேரு இன்னொருத்தர் ஓடியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இல்ல, யாருன்னு கேட்டோன்னு போயிட்டாங்க. ஷீலாவும் இன்னொருத்தரும் வாசிங்க. ஷீலா ஒரு 4 வசனம் வாசிங்க, அப்புறம் அடுத்தவங்க அடுத்த 4 வாசிங்க. சரிங்க. பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையா இருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்து கொண்டிருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிஞ்சாய் போகும். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விடுவார். படிக்கிறதுங்க ஆண்டி? அடுத்த 4 யாரும் வாசிக்கலையா, இல்ல ஷீலாவே வாசிக்கட்டுமா? அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான். விரியனின் நாக்கு அவனை கொல்லும். தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை. நான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான். அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாயிருக்கும். அவன் களி கூறாதிருப்பான். அவன் ஒடுக்கி ஏழைகளை விட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும் தன் வயிறு திருப்தியற்றிருந்தபடியினாலும் அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை. அப்போ பாத்தீங்கன்னா இங்கேயும் அவனுடைய பயங்கரமான ஒரு முடிவைத்தான் அவன் சொல்றத பார்க்கணும். எப்படின்னா, அவன் சாப்பிடாம இருந்தாலும், அவன் சாப்பிட்றத வாயில அடக்கி வச்சிருந்தாலும், அவனுடைய சாப்பாடு குடலுக்குள்ள போகும்போது எல்லாம் பாய்சன் ஆயிரும் அப்படின்னு அவன் சொல்றான். அதோட கூட அவன் என்ன சொல்றான்னா, அவன் சாப்பிட்றதெல்லாம் விஷமா மாறிடும். அவன் வந்து நன்மையே அவன் பார்க்க முடியாது. தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களை அவன் காண்பதில்லை. அவன் எதையெல்லாம் தேடி தேடி சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்தானோ அது எல்லாமே அவன் என்ன செய்வான்? என்ஜாய் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது, அதெல்லாம் வீணாய் போகும் அப்படின்னு துன்மார்க்கனை பத்தி சொல்றான். ஏன்னா துன்மார்க்கன் வந்து ஏழைகளுக்கெல்லாம் உதவ மாட்டான் இல்லையா? ஏழைகளையெல்லாம் வந்து ஒடுக்கிதான் அவன் வந்து வீடெல்லாம் கட்டியிருப்பான். அதெல்லாம் வந்து நிற்காது அப்படின்னு அவன் சொல்றத பார்க்குறோம். அதான் என்னதான் அவங்க வந்து என்ஜாய் பண்ணாலும் அது வந்து என்னவா இருக்கும்? சீக்கிரமா அதெல்லாமே மாறி போகும். அந்த சந்தோஷமா ஒருவேளை ஸ்வீட் மாதிரி அவனுக்கு இப்ப நல்லா இருக்கு, இப்ப அவன் அனுபவிக்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப இனிமையா இருந்தா கூட அது எப்படியா மாறிடுமா? கசப்பா மாறிவிடும் அப்படிங்கிறத அந்த ஜோப்பார் சொல்றாரு. அடுத்துதான் அந்த முழுங்கி வாய்க்குள்ள வச்சு முழுங்கி இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல, அது என்னன்னா ஒரு வரலாற்று சம்பவம். அதாவது எருசலேமை வந்து ரோம பேரரசர்கள் வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணும்போது இது ஆனா யோபுவுக்கு யோப்பார் சொல்லும் போதுன்னு பாக்குறப்போ யோபுவின் காலம் நோவாவுக்கு முந்தின காலம். சரியா? அப்பெல்லாம் இந்த மாதிரி எருசலேமு அதுதான் ஒரு யூதாவின் இடம் அப்படின்னு எல்லாம் இல்லை. மையப்பகுதி இஸ்ரேலு இந்த மாதிரிலாம்
ஒரு கிளியர் கட் லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல. அஹ் ஆனா இந்த பிற்காலத்திலே நடந்த சம்பவம் அன்றைக்கு சொன்னதை அப்படியே அது நிறைவேறுகிறத போல இருக்கு. என்னன்னா ரோம அரசர்கள் விசேஷமா 70 ஏடியில யார் வந்தா? தீத்துராயன் டைட்டஸ். அவர் தான் வந்து எருசலேமை முழுசா எரிய விட்டார், எரிச்சிட்டார். சாலமோன் கட்டின தேவாலயத்தை அவர் எரித்தார். அந்த தேவாலயம் நீங்க பார்க்கும்போது சாலமோன் கட்டினது இல்லை, செருபாபேல் கட்டின தேவாலயத்தை. அப்ப அந்த அந்த தேவாலயத்தை அவங்க இடிச்சு இது பண்ணும்போது நிறைய அந்த சுவர்ல எல்லாம் வந்து சாந்து பூசலையாம், தங்கத்தை பூசி இருந்தாங்களாம். தங்கம் தான் அன்னைக்கு எல்லாம் பூசப்பட்டிருந்ததாம். அந்த தங்கம் எல்லாம் அது அப்படியே உருகி போகணும்னு தான் எரிச்சிருக்காங்க. அதனால இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களா, அந்த தங்க பொடி, தங்க சின்ன சின்ன துண்டுகள் அதையெல்லாம் முழுங்கி இருக்கிறாங்க. இவங்க முழுங்கிட்டாங்களாம். பாருங்க, அங்க போட்டிருக்கு பாருங்க, லாஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலேம், some of the Jews had swallowed their gold. அவங்கள்ட்ட இருந்த தங்கங்கள், அந்த ஆலயத்தில் இருந்த தங்கங்கள் அது எல்லாம் எடுத்து முழுங்கிக்கிட்டாங்களாம். ஏன்னா அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து அதை எடுத்துடக்கூடாது அப்படின்னு. ஆனா இது வந்து கொஞ்சம் நாள் கழிச்சுதான் அந்த ரோமன் சோல்ஜர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்த உடனே அதனால என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாரையும் கொன்று வயிற்றுல கிழிச்சு. ஏன்னா தங்கம் வந்து உள்ள போனாலும் ஒண்ணும் பண்ணாது, அது எதுவும் டீகிரேட் ஆகாது தங்கம். அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வயிற்றை கிழிச்சு அந்த வயிற்றுல இருந்து குடல்ல இருந்தெல்லாம் தங்கத்தை எடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு பேராசை, இவங்களுக்கும் பேராசை, அவங்களுக்கும் பேராசை. இப்போ இதுல தான் நாம வந்து கொஞ்சம் இப்போ சிந்திக்க வேண்டிய காரியம் இருக்கு. அதாவது மனுஷனுக்கு போதுங்கிற மனசு ரொம்ப அவசியம். அது ஒரு அடையாளம். கர்த்தருடைய பிள்ளை, ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளமே போதும் என்கிற மனதோட கூடிய பக்தி. இந்த திருப்தி இல்லாம வேணும் வேணும் வேணும்னு நம்ம பொருளாசையோ பண ஆசையோ எது மேலாவது நமக்கு ரொம்ப அதிகமான ஆசை இருந்தா கர்த்தர் அதை விரும்புவதே இல்லை. அதனால என்ன ஆகும்னு சொன்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நாட்டங்கள், தேடல்கள், நாம செலவழிக்கிற நேரங்கள் எல்லாமே அதற்காகவே முடிஞ்சிடும். அதுக்காக நம்ம பணம் சம்பாதிப்போம், அதுக்காக நம்ம வந்து சேர்த்து வைப்போம், அதுக்காக நம்ம பாதுகாப்புக்காக செய்வோம். இப்படியே அதிலேயே ஊறி ஊறி இருப்போமே ஒழிய வேற சிந்தனை வராது, வேற சிந்தனையே வராது. அது வந்து அந்த அளவுக்கு. அதனாலதான் பெந்தகோஸ்தைக்காரங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த பொண்ணே போட மாட்டேன்னுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணுனால என்ன வரும்னா பல உள்ளத்துல இருக்கக்கூடிய பயங்கரங்கள் அதுல வரும், வெளியே வரும். இப்போ அதேதான் அந்த யாரு இஸ்ரேல் ஜனங்கள் மோசே மலை மேல ஏறினப்போ என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நாள் பார்த்தாங்க, மோசே திரும்பி வர மாதிரி தெரியல. அந்த மலையும் அவங்களுக்கு எவ்வளவோ ஒரு பயங்கரமா சொல்ல இருந்தது இல்லையா, நாய் கூட அது பக்கத்துல போகக்கூடாது, ஒருத்தரும் மலையை தொற்றக்கூடாது, தொட்டா எரிச்சு போயிருவீங்க, கொல்லப்படுவீர்கள், இப்படின்னு எல்லாம் அந்த மலையை குறித்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்னால அவர் மோசே போயிட்டு திரும்பி வரலன்னொன்னே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, மோசே வரவே மாட்டாருன்னு நினைச்சிட்டு தங்களுக்கான ஒரு தேவனை உண்டு பண்ணணும்னு நினைச்சாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, தங்கள்ட்ட இருக்கிற காதணி, தங்கள்ட்ட இருக்கிற செயின், வேற எதுவும் போட புதுசா கோல்டு எங்க இருந்தோ எடுத்துட்டு வரல, இவங்க வச்சிருந்ததை தான் அங்க போட்டாங்க. அத போடும்போது ஆரோன் என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் ஊக்கும் போது அதுவா ஒரு உருவமா வந்துருச்சு. என்ன உருவம் வந்துருச்சு? கண்ணுக்குட்டி. பார்த்தீங்களா? எது மேலேயுமே நம்ம ஆசை வந்து அதிகமா இருக்கக்கூடாது. முதல்ல அதை தூக்கி போட்டுறணும். அது வந்து விக்கிரகம். அளவா ஆசை இருக்கிற அளவுக்கு
ஆசை வைக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், எந்த பொருள் மேலேயும் நாட்டம் இருக்கக்கூடாது. அது எதுவா இருந்தாலும் சரி. பொண்ணு வெள்ளின்னு மாத்திரம் இல்ல, பாத்திரம், சிலருக்கு வந்து புடவை, சிலருக்கு என்னதோ இருக்கு இல்லையா, எத்தனையோ காரியங்கள் உண்டு. அதெல்லாம் வந்து நமக்கு என்ன இருக்கணும், ஒரு பொசசிவ்னஸ், ஒரு அப்சஷன் ஆயிடக்கூடாது. அதுதான், அது இல்லைன்னா முடியாது, அது எனக்கு கட்டாயம் வேணும். சில பேர் பார்த்திருக்கீங்களா, அது எனக்கு வேணும், அது இப்ப வாங்கித்தான் ஆகணும், அப்படியே நின்றுவாங்க. நான் இந்த சில பேர் சொல்றத கேட்டிருக்கேன். பஸ்ல போவாங்களாம், போனப்போ அங்க அந்த கடைகள்ல அந்த முன்னால எல்லாம் ஒரு சாரியடா போட்டிருப்பாங்க இல்லையா, டிஸ்பிளே. ச அதுல அந்த ஒரு நமக்கே தோணும் சில சமயம், ஒரு சில சமயம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு யோசிப்போம். இந்த அம்மாவுக்கு அந்த சாரிய பார்த்துட்டு அங்கேயே இறங்கிருவாங்களாம். அவங்க போக வேண்டியது வேற தூரம். ஆனா அந்த கடையில அங்கேயே இறங்கி அந்த சாரிய வாங்கிட்டு தான் அது எனக்கு வேணும். ஐ மஸ்ட் பொசஸ். அங்க பார்த்து ரசிக்கிறதோட இல்ல, அது எனக்கு வேணும், நான் போட்டு பார்க்கணும், நான் கட்டி பார்க்கணும். இதுதான் கவர்ச்சியஸ்னஸ். அது 10 கட்டளையிலேயே அந்த காரியத்தை கொடுத்திருக்கு. புதிய ஏற்பாட்டுல அதோடைய இன்னொரு பேர் என்னன்னு சொன்னா கண்டென்ட்மெண்ட் இல்லாதது. இதோடைய ஆப்போசிட் என்ன, திருப்தி. இந்த திருப்தியற்ற ஒரு நிலைமை தான் எல்லாத்துலேயுமே பிரச்சனை வருது. எல்லா நிலைகளிலும், அது உறவுகளிலும் அது பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளாக, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு திருப்தியை நம்ம சிறு வயதுல இருந்து கற்றுக் கொடுக்கணும். நமக்கும் அது முதல்ல இருக்கணும். நம்ம கற்றுக் கொடுக்கணும்னா நமக்கு இல்லைன்னா வராது, நமக்கு இருந்தாதான் வரும். அதனாலதான் வேதத்துல என்ன போட்டிருக்குன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. இன்னைக்கு நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை பாருங்களேன். எதனால? பண ஆசைனா. அந்த ஹஜ்ஜுக்கு போறாங்க, அவங்க புனித யாத்திரைக்கு போறாங்க, அதுல போறவங்க அத்தனை பேர் செத்து போனாங்க. காரணம் என்ன? அந்த டூரிஸ்ட் ஏஜென்சிஸ் உடைய பண ஆசை. அளவாதான் அங்க ஆளுகளை அனுப்பணும், அதற்கான அளவுக்கு தான் அங்க தங்குற இடங்கள்லாம் இருக்கு. இவங்க ஏமாத்தி பணம் வாங்கிட்டு அவங்கள எங்கேயோ தங்க விட்டு, அந்த வசதி பத்தாம அந்த வெயில்ல அவங்க கன்வேயன்ஸ் இல்லாம மரிச்சு போயிட்டாங்க. நம்ம இந்தியன்ஸே 100 பேருக்கு மேல மரிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பணம் தான் அடிப்படை. அந்த பண ஆசை குடும்பங்கள்ல இப்போ இந்த சொத்து பிரிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வருது. அதனால அவங்க பேசாமையே இருக்காங்க. அந்த சொத்துனால நல்ல கிறிஸ்தவங்க தான். ஆனா இந்த மாதிரி நடந்ததுனால அவங்க என்ன செய்யறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க, பேசாமையே போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல். ஒருத்தர் சொன்னாரு, உங்க பட்டணத்துல வெளியே இருக்கிற தெருவுல இருக்கிற விக்கிரகத்தை காட்டிலும் உங்க உள்ளத்துல இருக்கிற விக்கிரகம் வந்து பயங்கரமானதுன்னு சொன்னார். இந்த மாதிரி எது நமக்கு உள்ளத்துல பயங்கரமா இருக்குன்னு யோசிக்க, விக்கிரகமா இருக்கிறது. பழக்க வழக்கமா, தவறான உறவா, இல்ல ஆசையா, பேராசையா, பொருளாசையா, பண ஆசையா, எது நமக்கு உள்ள விக்கிரகமா இருக்கிறது? நம்ம ரொம்ப அதிகமா யோசிக்கணும். ஏன்னா கர்த்தர் இதை வந்து ரொம்ப கவனிச்சு பார்ப்பாரு. லோத்தின் மனைவியை கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை அது. அந்த அம்மா ஒண்ணும் எடுத்துக்கிட்டு எல்லாம் வரல பாருங்க. அவங்கள கீழ்ப்படிய விடாம செஞ்ச காரணம் என்ன? அந்த ஆசை. ஐயோ என் வீடு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ ஒரு வெள்ளம் வருதுன்னு நினைச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? நமக்கு அந்த அனுபவமே இல்லை, அதனால நம்ம ரொம்ப சேஃபா இருக்கோம். ஆனா வெள்ளம் வந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? ஜுவல்ஸ் இருந்தா ஜுவல்ஸை மட்டும் ஒரு சின்ன இதுல போட்டு எடுத்துக்குவோம் நம்மளோட. விஜயா விஜயா என்ன செய்வீங்க? எனக்கு எதுவுமே வேண்டாங்க, அது தப்பிச்சா போதும். டீலா?
ஆன்ட்டி அந்த டைம் இருக்காது ஆன்ட்டி எதுவும். எந்த டைம் இருக்காது? சப்போஸ் அந்த டைம் ஏதாவது வந்துச்சுன்னா அப்ப இருக்காது ஆன்ட்டி வீட்ல. அதனால அத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல. எல்லாம் வேற இடத்துல சேஃபா இருக்கோ? எஸ்தர் ஆன்ட்டி ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அது இதுன்னு எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் எடுத்து சேஃபான ஒரு இடத்துல வைக்கணும்னு பாப்போம் ஆன்ட்டி. ஸோ பாத்தீங்களா, அவங்கவுங்க ப்ரையாரிட்டிஸ் நமக்கு என்னென்ன முக்கியமோ அதை நம்ம பத்திரப்படுத்துறதுக்காக நாம முயற்சி எடுப்போம் இல்லையா? ஆனா நீங்க யாருமே நான் விளையாட்ட சொல்றேன், யாருமே என் பிள்ளைக என்னோட கணவர்மாரை இழுத்துட்டு ஓடுவேன், என் பைபிளை தூக்கிட்டு ஓடுவேன் அப்படின்னு யாருமே சொல்ல. ஆன்ட்டி நீங்க இதை மட்டும் தானே ஆன்ட்டி கேட்டீங்க, அதனாலதான் ஆன்ட்டி. எதை மட்டும் கேட்டேன்? நான் என்ன சொன்னேன்? வெள்ளம் வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு தான் கேட்டேன். இப்போ அதெல்லாம் அவங்களே வந்துருவாங்க ஆன்ட்டி. அதான் அது கரெக்ட். அதான் அப்படித்தான் சொல்லணும். அதான் நான் சொல்றேன். நான் இப்படி சொல்றேன் இல்ல, இப்ப நான் இப்ப சொல்லும்போது நீங்க மறுபடியும் கொஞ்சம் யோசிப்பீங்க இல்லையா? அப்போ அததான் யோசிக்க சொல்றேன். நம்ம உறவுகள், நம்முடைய நமக்கு எது முக்கியம்? இப்ப இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, எது நமக்கு ரொம்ப முக்கியம்? அது இப்ப நமக்கு அது ஒருவேளை சில சமயத்துல இப்ப இருக்கிற மனநிலைமையில நம்ம இப்படி பேசுவோம். ஒருவேளை அது நிஜமா வர்றப்ப வேற மாதிரி இருப்போம். அது வேற. நான் சும்மா உங்களை கேட்டேன். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதுதான் நம்ம எதை முக்கியப்படுத்துறோம், எப்படி நம்ம செய்வோம், என்ன செய்வோம். அது மாதிரி நம்முடைய இதுல எல்லாம் நம்ம ரொம்ப இதையெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதிகமாய் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கோம். நமக்கு தான் அந்த சிந்திக்கிற திறனே ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா எவ்வளவு தூரம் நம்ம அதை சிந்திக்கிறோம், சிலதெல்லாம் உண்மையாக சிந்திச்சு பயன்படுத்துறோம். சிந்தனைகளை நம்மளுடைய சிந்தனைகளை எப்படி நாம பிரயோஜனப்படுத்துறோம்னு அதை கூட நீங்க யோசிக்கணும். அதையே சிந்திக்கணும். நிறைய சமயம் நம்ம யோசிக்கிறதே இல்லைல்ல, எதையுமே நம்ம சிந்திக்கிறது இல்லை. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, சிந்திச்சாதான் பிரச்சனை, சிந்திச்சாதான் மண்டையில குழப்பம், அதனால சிந்திக்கிறதே இல்லை, லைட் ஹெடடா இருக்கணும், அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம சிந்திக்க சொல்றாரு. நம்ம சிந்திக்கணும், நன்மையானதை சிந்திக்கணும், நாம ஆண்டவருக்கான காரியங்களை சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இங்கேயும் அவர் ஜோப்பாருடைய மைண்ட் ஃபுல்லா என்னன்னா துன்மார்க்கர், யோபு ஒரு துன்மார்க்கன், அந்த துன்மார்க்கத்துக்கு அவனுக்கு தண்டனை. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. எப்படி அழிஞ்சு போனாங்க அப்படிங்கிறத அவர் அங்க சொல்லிட்டு இருக்கிறத நாம பார்க்கிறோம். இப்ப 20ல இருந்து 25 வசனங்கள். இப்ப இத ஒருத்தர் விஜயா வாசிங்க. விஜயா 3, விஜயா 3, எஸ்தர் 3. தன் வயிறு திருப்தியாய் இருந்தபடியினாலும் அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை. அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை. ஆகையால் அவன் ஆஸ்தி நிலை நிற்பதில்லை. அவன் வேண்டும் என்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்த பின் அவனுக்கு வியகுலம் உண்டாகும். சிறுமைப்படுகிற ஒவ்வொருவருடைய கையும் அவன் மேல் வரும். எஸ்தர் வாசிக்கிறியா? நீங்களே வாசிச்சிருங்க விஜயா. இரும்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பி ஓடினாலும் உருவின் பட்டயம் அவன் 23வது வசனம் படிக்கணும். 23வது வசனம் படிக்கணும். தன் வயிற்றை நிரப்பத்தக்க படிச்சுட்டேன். தன் வயிற்றை நிரப்பத்தக்கவன் இன்னும் அவனுக்கு இருந்தாலும் அவன் மேல் தனது கோபத்தின் உக்கிரகத்தை வரவிட்டு அவன் போஜனம் பண்ணுகையில் அதை அவன் மேல் சொரிய பண்ணுவார். இரும்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பி ஓடினாலும் உருக்குவில் அவனை உருவின பட்டயம் அவன் சரீரத்தையும் மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவி போகும். பயங்கரங்கள்
அவன் மேல் வரும். இந்த பிச்சுங்கிறது கால் பிளாடர். நமக்கு இந்த ஈரல்ல லிவர்ல இருக்கும் இல்லையா, அந்த கோழியில எல்லாம் ஒரு பச்சை கலரா ஒரு பை இருக்குமே, நமக்கு லிவர் நிறைய பேர் சொல்றாங்களே நமக்கு கால் பிளாடர்ல ஸ்டோன் வந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கால் பிளாடர் தான் பிச்சு. அது கசப்பா இருக்கும். இப்போ இதுல நிறைய இன்னைக்கு நமக்கு அந்த போதுங்கிற மனசே வரலன்னா என்ன நடக்கும்னா, ஒரு வகையில இவர் சொல்றது, நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது என்ன செய்யாது. சில பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்ம என்ன செஞ்சாலும் அது நிக்கிறது இல்ல, அது நம்ம செலவு பண்ற வாங்குறதெல்லாம் செலவாயிருது, அல்லது நம்ம உழைக்கிறது சம்பாதிக்கிறது எல்லாம் பாக்கெட்ல போட்ட மாதிரி போயிருது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்வதை உலக வழக்கத்துல நம்ம பார்க்குறோம். அப்படிதான் ஆகும்னு சொல்லி நம்ம ஆபகுக்குல ஆண்டவர் சொல்றார். நீ கர்த்தருடைய காரியங்களை குறித்து நீ அத கவலையற்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரயாசம் எல்லாம் அந்த மாதிரிதான் ஆகும். அதே சமயத்துல நீ கர்த்தருக்காய் நீ பிரயாசப்பட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சகல பிரயாசத்திற்கும் பலன் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட சங்கீதம் 128 நம்ம கல்யாணங்களை பாடுற அந்த சங்கீதத்திலையும் அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். இது கர்த்தருக்கு பயந்தவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்ப அந்த ஆசீர்வாதம் நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம இடத்துல ஒரு குறை, நம்ம இடத்துல ஏதோ ஒன்று. அதுல ஒன்று இங்க நம்ம பார்க்கிறது பேராசை. சரியா? அது அதை நம்ம விளங்கிக்கிறோம். நமக்கு அது உண்மைதான் இல்லையா? இந்த ஒருத்தர் ஜெபம் பண்றவர் தான் ஒருத்தர் சொன்னார், நான் காருக்காக ஜெபிச்சேன். முதல்ல எனக்கு ஒரு ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஆல்டோ மாதிரி ஒரு கார் கிடைச்சது. அதுக்கப்புறம் 25 லட்சத்துக்கான ஒரு கார் வாங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கோடி கணக்குல 1 கோடி போட்டு ஒரு கார் வாங்குறாரு. இது என்ன காமிக்குது? இது உங்களுக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? பேராசை. அவர் பிசினஸ்ல வளர்ந்திருக்கிறாருன்றது இல்லையா? அதனாலதான் காசு போட முடியுது, அதனால அவர் செய்யறாரு. அவர் நல்லா சம்பாதிச்சிருக்கிறாரு. அவர் அதனால அவரால் வாங்க முடியுது, அப்படி வாங்குறாரு. இது என்ன தப்பு? தன்னை மாத்திரமல்ல பிறனையும் நோக்குவானாக. அதை அவர் செய்தாரா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ நமக்கு வசதிக்கு நமக்கு ஒரு கார் வேணும். சரி, நீ 25 லட்சத்துக்கே வாங்கிக்க, ஏன்னா உனக்கு நிறைய சம்பாத்தியம், அதனால நீ வாங்குற. நான் நினைச்சு கூட வாங்க முடியாது. அவங்க சம்பாதிக்கிறாங்க, வாங்குறாங்க, ஓகே. பட் கோடி வரைக்கும் நீ காருக்காக செலவு பண்ற அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அதுல உனக்கு ஒரு ஒப்சஷன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கார் வேணும், அந்த கார் வேணும், அந்த பைக் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆசை இருக்கிறது தப்பா? ஆசை இருக்கிறது தப்பா? இப்ப அவங்க சொன்ன மாதிரிதான் தேவை எத்தனை இருக்கு இல்லையா? ஆலயத்துக்கு எவ்வளவு தேவைங்க இருக்கு, ஊழியத்துக்கு எவ்வளவு தேவைங்க இருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நீ இந்த மாதிரி வர எக்ஸஸ்ல கொடுக்குறியா? கொடுத்து உனக்கு மீதி இருக்கா? அப்ப நீ செய். உன் தேவைக்கு நீ ஒரு அழகா டீசெண்டா ஒரு இதை வாங்கிட்ட. உன் ஸ்டேட்டஸ்க்கு நீ ஒரு பிசினஸ் மேன், உனக்கு அப்படி ஒரு கார் வேணும், அந்த மாதிரி வாங்கியிருக்கிற, ஓகே. ஆனா இதுதான் இப்படி 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 ஒவ்வொரு சம்பாத்தியத்திலையும் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நம்ம இதுலயே செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா அது சரியா? இந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொன்றிலும் நம்ம கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருக்கு எது பிடிக்கும், எது பைபிள் ஸ்டாண்டர்ட், அதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை இங்க ஜோப்பார் பேசுறது வேற. நமக்கு இப்ப ஆவியானவர் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா, நம்ம இந்த நாட்கள்ல பைபிள் ஸ்டாண்டர்ட்ல வாழணும். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா கிங்டம் வேல்யூஸ்ல வாழணும்.
பரலோக ராஜ்யத்தின் கோட்பாடுகளில், மதிப்பீடுகளில் நாம் வாழ வேண்டும். அது அவசியம். அது டெஃபினட்டா டிஃபரெண்ட். உலகம் வேற நினைக்கும், பைபிள் நமக்கு வித்தியாசமா தான் சொல்லி கொடுக்குது. அந்த பைபிள் ஸ்டாண்டர்டை நம்முடைய வாழ்க்கையில நாம மெயின்டைன் பண்ணணும். இப்போ அதான் ஏன் யோபு இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு ஜோப்பார் நினைக்கிறாருன்னா, அவர் தன்னையே நினைச்சிட்டு இருக்கிறதுனாலயாம். அதனாலதான் அவருக்கு அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லி ஜோப்பார் சொல்றாரு. ஒரு வரிசையா ஒவ்வொன்றும் அதையவே தான் சொல்லிட்டு இருக்காரு. கடைசியா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த உக்கு வில்லு, அம்பு, அதை பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சுல, பட்டயம், பிரான்ஸ் போ, இதெல்லாம் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்குது, நியாய தீர்ப்பை குறிக்குது. இவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் தப்பி வைக்கவே முடியாது அப்படின்னு இவர் ஜட்ஜ் பண்றாரு. யாரு? ஜோப்பார். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, இட் இஸ் வெயிட்டிங், அதை உங்களுக்கு பாதிக்கும், ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் ஒளிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கி இருக்கும். அவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல காரிருள் அடங்கி இருக்கும். அவியாத அக்கினி அவனை பட்சிக்கும். அவன் கூடாரத்தில் மீதியா இருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான். இப்ப அந்த காரிருள், அவியாத அக்கினி, இதெல்லாம் நமக்கு சொல்லும்போது எது ஞாபகத்துக்கு வருது? நரகம் இல்ல? அப்ப முடிவு அங்கதான் இருக்கும்னு சொல்றான். வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். அப்படி பெரிய பாவம் செஞ்சிருக்கான், வானமே அவனுடைய அக்கிரமத்தை சொல்லுது. அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும், அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும், அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமுமாம் என்றார். அப்பாடா, ஒரு வழியா துன்மார்க்கனுக்கு நேரிடக்கூடிய பலவிதமான நிந்தனைகளை, பலவிதமான கஷ்டங்களை, துன்பங்களை அவன் இங்க சோப்பார் சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். அதாவது யோபுவின் நஷ்டங்கள், யோபுக்கு திடீர்னு ஏற்பட்ட காரியங்கள் எல்லாம் எதனால அப்படின்னா, யோபுடைய பிடிவாத தன்மையும் யோபுடைய துன்மார்க்கமும். அதனாலதான் கர்த்தர் அவனை தண்டிச்சிருக்காரு. ஏன்னா கர்த்தர் பார்வையில அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறது சரி அப்படின்னு ஜோப்பாரு சொல்றாரு. இப்போ முதல்ல தொடக்கத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீ மன்னிப்பு கேளு, மனம் திரும்புன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த வார்த்தைகளை எல்லாம் காணோம். இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? உனக்கு நேரிட்டது சரி, கர்த்தர் கொடுத்த தண்டனை உனக்கு சரி அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்ப அத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தர் உன்னை தண்டிக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு, அப்படின்னு அவங்க சொல்றாரு. இப்ப இந்த யோபுடைய மனசு எப்படி இருக்குன்னு சொன்னா, இவங்க சொல்லும் போதெல்லாம் பயம் வருது. எதுக்கு பயம் வருதுன்னா, அந்த தண்டனையினால பயம் இல்ல, கர்த்தரோடு இருக்கிற நெருக்கம், கர்த்தரோடு இருக்கிற உறவு அறுபற்றுமோ, எனக்கு அவரோட கூட இருக்கிற உறவை பிரிந்து இருக்கிறதை காட்டிலும் எனக்கு வேற எந்த துன்பமும் பெருசு இல்ல அப்படின்னு யோபு சொல்றாரு. உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? கர்த்தரை விட்டு பிரிந்திருக்கிற, கர்த்தரோடு இருக்கிற உறவை விட்டு பிரிந்திருக்கிற நிலைமை, எப்படி அது எந்த நிலைமை? எதனால ஏற்படும்? எப்படி ஏற்படும்? அப்படி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்காது. எதுவுமே கர்த்தரின் அன்பை விட்டு பிரிக்காதுன்னு பவுல் சொல்ற மாதிரி வியாகுலமோ, நஷ்டமோ, கஷ்டமோ. வசனத்தை கேட்கல, நானு வசனம் கேட்கல, ரெஃபரன்ஸ் கேட்கல. அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நான் கேட்கறது, டெய்லி லைஃப்ல கர்த்தருடைய உறவிலிருந்து பிரிக்கக்கூடியது எது? உங்களை பிரிக்கக்கூடியது எது? பாவம். பணம். பாவம். வேலைகள் கூட நமக்கு சில நேரம்
சரி இன்னைக்கு பைபிள் படிக்க வேண்டாம், இல்ல நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம் ஆண்டி. ம் அப்ப அதே அவருடைய மாதிரி அப்ப அது சோம்பல்னு சொல்லமா? ஆமா. சோம்பலா, அசதியா? சரி, அது ஒன்று. அடுத்து இந்த மாதிரிதான் கேக்குறேன் நான். சில நேரம் துக்கங்கள் வரும்போது, துயரங்கள் நம்ம சூழ்ந்து இருக்கும்போது, ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற இது வரும்போது நம்ம ஆண்டவரே இப்படி நமக்கு பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்மளே ஒதுங்கிடுவோம் கொஞ்ச நாள் ஆண்டவர் விட்டு. நான் அந்த மாதிரி பண்ணேன் ஆண்டி, அதனாலதான் நான் சொல்றேன் அத. சரி, புரிஞ்சுக்க முடியுது. சோதனை, நமக்கு மீறின துக்கம், துன்பம் அப்படி வரும்போது நமக்கு ஆண்டவரோட கூட ஜெபிக்கவோ வேதத்தை வாசிக்கவோ நமக்கு முடியறது இல்லை. நாம அப்படி வந்துடுறோம். ஆனா அதை விட்டு சீக்கிரமா நம்ம என்ன செஞ்சிடணும், சரியா வந்துடணும். அப்படி அந்த மாதிரி நிலைமை ஏற்படவே கூடாது. அந்த மாதிரி இருக்கிறது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படியே முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நான் அப்படி சொல்ல வரல. ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷர்கள் தான். அதனால நம்மையும் ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல நம்ம இந்த நிலைமையிலே இருந்துட முடியாது. அப்படி அந்த மாதிரி இருக்கிறப்பதான் பிசாசு வந்து நம்ம தாக்கிடுவான், அப்படியே இழுத்துட்டு போயிடுவான். நமக்கு இதுல எல்லாம் நாட்டமே வராது. அப்புறம் வேதம் வாசிக்கவே பிடிக்காது, ஜபிக்கவே பிடிக்காது. நம்ம மைண்டே மாறிடும். அந்த நிலைமைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. சோதனை வரும்போது, துக்கம் வரும்போது, இன்னொன்னு என்ன சொன்னீங்க? சோம்பலா, சம்டைம்ஸ் அசதியா, லெத்தாஜி. வேற நீங்கெல்லாம் நெருக்கமா இருக்கீங்களா ஆண்டவரோட? நிர்விசாரம். நிர்விசாரம், கவலையற்ற தன்மை. நிர்விசாரம்னா ஒரு மாதிரி கேர்ஃப்ரீ. அது ஒரு ரீசன். நம்ம ஒரு காரியத்தை நினைக்கும் போது அது நாளாகும் போது ஒரு சோர்வு வருங்க. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அதனால நாம என்ன செஞ்சிடறோம், நாம ஆண்டவரோட நெருங்கி இருக்க மாட்டேங்கிறோம். ஓகே. ஷீலா ஒண்ணுமே பேசாம இருக்க? ஆன்ட்டி நான் சொல்ல நினைச்சுதான் அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆன்ட்டி. இது நல்ல எஸ்கேப்பா. நீயே சொல்ல மாட்டேங்கிற, சொல்லாம உட்காந்துட்டு அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா எப்படி? நீ சொல்லு, இதெல்லாம் இல்லாம ஒண்ணு சொல்லு. எனக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்திருக்காருங்க ஆன்ட்டி. அதனால இதுதான் அப்படின்னு என்னால தீர்க்கமா சொல்ல முடியல. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நிறைய காரியங்கள், எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னுடைய கணவருடைய உடல் சரியில்லாம போனது, அது எனக்கு சோர்வு மட்டும்தான் இருந்துச்சு ஆண்டி. ஆனா வந்து கண்டிப்பா ஏசப்பா எனக்கு உதவி செய்வாருங்கிற அந்த விசுவாசம் எனக்குள்ள இருந்தது. அதுக்கு முன்னால ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நிறைய காரியங்கள் இருந்திருக்கு ஆண்டி. சோர்வு, பண கஷ்டம், பலவீனங்கள், வியாதி. ரட்சிக்கப்பட்டு பிறகும் நமக்கு கஷ்டம்லாம் வராம இருக்காது, கட்டாயம் வரும். கட்டாயம் வருங்க ஆண்டி. ஆனா how you handle அதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆமாங்க. ஏன்னா நமக்குள்ள அந்த ஒரு விசுவாசம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த பிரச்சனைய ஹேண்டில் பண்ண முடியும். அது பண்ண முடியாமல் இருந்தாலும் அது தப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகும் எனக்கு இப்படி பிரச்சனை வந்துட்டு அதை எனக்கு சரியா ஹேண்டில் பண்ண முடியலன்றது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கர்த்தர் சொல்லி தருவார். இப்ப நீ சொன்னீல கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னு, அது மாதிரி ஒரு ஸ்டேஜ்லயும் கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். இப்போ விஜயா சொன்னாங்க, நான் வந்து சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன், அதுக்கு எனக்கு முடிவு கிடைக்க மாட்டேங்குது, அப்ப எனக்கு சோர்வு வருதுன்னா அது எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதுதான். அதுவும் எல்லாருக்கும் வர்றதுதான். ஆனா அதனால நாம என்ன செய்யறோம், கர்த்தரிடத்துல இருந்து நம்ம அவரோட இருக்கிற உறவுல இருந்து நம்ம பிரிஞ்சு போயிடக்கூடாது. அப்பதான் இந்த வசனங்கள்லாம் நமக்கு உதவி செய்யும். இப்பதான் நம்ம என்ன செய்யணும், வேதத்தை எடுத்து நல்லா வாசிக்கணும். அப்ப வாசிக்கத்தான் நமக்கு தைரியம் கிடைக்கும், விசுவாசம் கிடைக்கும். நம்ம வந்து இப்போ முதல்ல பியூலா சொன்ன மாதிரி பவுல் சொல்லியிருக்கிறாரு, எதுவுமே அவருடைய அன்புல இருந்து என்ன பிரிக்க மாட்டாதுன்னு. அப்ப அது மாதிரி நானும் இருக்கணும் அப்படிங்கறது நம்ம சொல்லணும்.
இந்த காத்திருக்கிற டைம்ல தான் கர்த்தர் என்ன செய்யறாராம், அவர் சைலண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். நமக்காக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நாம இப்படி சோர்ந்து போய் அவரை விட்டு தூரமா போகும்போது அவர் ரொம்ப வருத்தப்படுறார். அந்த நேரத்துல அவர் ஆக்சுவலா ரொம்ப அவரை வேதனைக்குள்ளாக்குறோம். நாம அப்படி செய்யக்கூடாது. நமக்கு கிடைக்கலன்னா நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும். இப்ப ஆபகூக் தான். ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஒருத்தர் எடுத்து வாசிங்க. ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்னொன்னு சொல்றேன், நமக்கு மாத்திரம்தான் இந்த பிரச்சனை, நம்ம கேட்டுதான் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்மள மாதிரி உலகத்துல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் உண்டு. எல்லா பிரச்சனைகளும் உண்டு. நமக்கு வர எல்லா பிரச்சனைகளும் எல்லாருக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்துவும் இது எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காரு. அதுதான் நமக்குள்ள இருக்கிற தைரியம். சரி, இப்ப அந்த ஆபகுக்கு 2:3 வாசிங்க. குறித்த குறித்த காலம் காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நிறுத்துமா. சோ ஆண்டவருக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கு. இப்ப நமக்கு இப்ப தேவைன்னு கேக்குறோம். ஆனா ஆண்டவர் ஒரு டைம் டேபிள் வச்சிருக்காரு. அதை நிச்சயம் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம நினைப்போம் இப்ப கொடுத்தாதான் அது நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அவர் ஒரு டைம் டேபிள் வச்சிருக்காரு. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அது தாமதித்தாலும் அது வரும், அதற்கு காத்திரு. பாருங்க எவ்வளவு தெளிவா அந்த வசனங்க சொல்லியதுன்னு. அடுத்தது சொல்லுங்க கடைசியா. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பில்லை. நிச்சயமாய் வரும். அதனால கர்த்தர் அரை நிமிஷமும் முன்னால வரவும் மாட்டாரு, அரை நிமிஷம் பின்னாலேயும் வர மாட்டார். கரெக்ட் டைம்ல தான் கர்த்தர் செய்வார் எல்லாத்தையுமே. ஸோ காட் ஹேஸ் அ டைம் டேபிள். அவருக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கு, அதுலதான் அவர் செய்வார். நம்ம அவசரப்பட்டு முன்னால கேட்டோம்னா, ஒரு பையன் இந்த பட்டாம்பூச்சி இருக்கு இல்லையா, அது கூட்டுப்புழு ஸ்டேஜ் ஒன்று இருக்கும். அழகா கலர் கலரா இருக்கும், பச்சை கலர் மஞ்சள் கலர் நல்லா இருக்கும். அது அப்படியே மரத்துல ஒட்டி தொங்கிட்டு இருக்கும். அது முடிஞ்ச பிறகுதான் அதுல இருந்து வெளியே வரும் பட்டாம்பூச்சி. அது கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும். இந்த பையன் பார்த்து பார்த்து வீட்டுல வச்சு வளர்த்து பார்த்துக்கிட்டே இருந்தான். தீப்பெட்டியில வச்சு பார்ப்பான், டெய்லி தீப்பெட்டி திறந்து பார்ப்பான், திரும்ப அப்படியே இருக்கேன்னு பார்த்துட்டு அவனுக்கே ஒரு வாரம் ஆகி பொறுக்க முடியல. கொண்டு லேசா கத்திய வச்சு கிழிச்சு பார்த்தான். அப்படியே அருவருப்பா அப்படியே ஒரு ஒரு அசிங்கமான ஒரு புழுவா அது வெளியே வந்துச்சு. அதே சமயத்துல இன்னொரு அதே கூட்டுப்பூச்சி அங்க மரத்துல எங்கேயோ ஒட்டி இருந்தது. அது இன்னும் ஒரு வாரம் கழிச்ச பிறகு அழகான பட்டர்ஃப்ளையா வெளியே வந்துச்சு. ஸோ யூ ஹாவ் டு வெயிட். அவசரப்பட்டோம்னா அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம, அது நமக்கு நன்மையானதா இல்லாம, சில சமயம் நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கேட்டா கொடுத்துருவாரு, அது நமக்கு தீங்காதான் முடியும். அப்படி இல்லாம நம்ம வெயிட் பண்ணணும். ஒருவேளை இதனால நமக்கு அநேகருடைய என்ன சொல்றது, இல் பேச்சுகள், இன்சல்ட்ஸ் இப்படி எல்லாம் வரலாம். அநேகர் நீ விசுவாசிக்கிறது என்ன, நீ விசுவாசம் சரியா அப்படின்லாம் கேட்கலாம். ஆனா நம்ம வெயிட் பண்ணணும். கர்த்தருக்கு வெயிட் பண்ணும்போது ஒரு நாள் வெட்கப்பட மாட்டோம். யோவேல் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அது நாம விரும்புற மாதிரியே தான் கர்த்தர் கொடுப்பாரா, அதுவும் நமக்கு தெரியாது. ஒருவேளை நாம விரும்புறது நம்ம தெரியாம கேட்டுட்டு இருக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம கேட்கறது ஒருவேளை நம்மளுடைய சுய விருப்பத்துக்காக நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தருடைய திட்டம் வேற. சோ இந்த காத்திருக்கிற நாள்ல தான் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார், அவர் வேலை செய்கிறார். அதெல்லாம் முடிச்சு அழகா அந்த பட்டர்ஃப்ளையா வெளியே வர்றதுக்கு அவர் உதவி செய்வார். நம்ம என்ன கேட்கிறோமோ அது நமக்கு நன்மையானதா இருக்குமாயின் அதை நமக்கு அவர் தராம வேற யார் தருவா? கர்த்தர் தான் நமக்கு நன்மையை தருவார். நமக்கு தருவது எல்லாமே நன்மையா இருக்கும். வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாம அவசரப்பட்டோம்னா அரைகுறை ஆசீர்வாதம் தான்.
நம்ம வெயிட் பண்ணாதான் பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சோ இங்க பாத்தீங்களா, அதுதான் இங்க நாம பாக்குறோம். இங்க யோபுடைய கவலையே, எங்க நான் ஆண்டவரோடு இருக்கிற உறவில பிரிஞ்சிருவனோ, ஆண்டவரோடு இருக்கிற உறவு எனக்கு துண்டிக்கப்பட்டுருமோன்னு. யோபு கவலைப்படுறத பட்ட மாதிரியே யோபுவை விட இயேசு கிறிஸ்துவே அந்த கவலையை பட்டாருன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த கவலை அவருக்கு எப்படி எந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னா, அவருக்கு ரத்த வேர்வை வரும் அளவுக்கு அந்த வியாகுலம் அவருடைய உள்ளத்தை, சரீரத்தை பாதிச்சது. பிதாவை விட்டு அந்த கொஞ்ச நேரம், ஒரு 3 மணி நேரம் அளவு காரிருள் இருந்தது அவர் சிலுவையில் இருக்கும்போது. அந்த நேரம்தான் கர்த்தர் பிதாவை விட்டு இயேசு கிறிஸ்து பிரிந்திருந்த நேரம். அந்த 3 மணி நேரம் தான் உலகத்தின் பாவத்தின் கொடூரத்தை அவர் சிலுவையில சந்தித்த நேரம். பிசாசை வென்ற நேரம். சோ அந்த நேரம் அவருக்கு அந்த பிரிந்திருந்தது அவ்வளவு கொடுமையா இருந்தது. அதனாலதான் அவர் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எங்க பிதா கைவிடவே இல்லை. ஆனா அந்த ஒரு நிலைமை, பிரிஞ்சு போன ஒரு நிலைமை, அதுக்காக அவர் அதை அங்க சொல்லுவதை நாம பார்க்கிறோம். சோ நமக்கு இது கர்த்தரை விட்டு பிரிந்து போகிற ஒரு நிலைமை நமக்கு நேரிடவே கூடாது. ஆனா சூழ்நிலைகள் அப்படி கொண்டு வரும். ஊழியக்காரங்களாம் நிறைய பேர் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அங்க நிறைய அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களா இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம வசிக்கிற சூழ்நிலைகளை நாம யோசிக்கவே முடியாது. அவங்க இருக்கிற சூழ்நிலைகள்லாம் வித்தியாசமான சூழ்நிலைகள். அங்க நிறைய போராட்டங்கள் இருக்கும். முதல்ல அவங்களுக்கெல்லாம் கடவுளே தெரியாதவங்க. அடுத்தது அவங்க எல்லாம் பலவிதமான பழக்க வழக்கங்கள்ல இருக்கிறவங்க. 3வது அங்க பயங்கரமான அசுத்த ஆவிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த மாதிரி இடங்களுக்கு இவங்க போகும்போது அங்க அவங்களுக்கு என்ன நேரிடும்னா, முதல்ல இவங்களால என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. ஒரு டார்க்னஸ். அவங்க சொல்லுவாங்க, எங்களால ஜெபம் பண்ண முடியல, ஃபேமிலி பிரேயர் பண்ண முடியல. நான் உட்கார்ந்து பைபிள் வாசிச்சா எனக்கு அந்த ஒரு சாப்டரையே நான் 1 மணி நேரம் வாசிக்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணுமே மைண்ட்ல ஏறல. பிளாக்கா இருக்கு. All these experiences because of these kind of darkness and evil spirits. அதனால அவங்களுக்காக நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த மாதிரி காரியங்களுக்காக நாம ஜெபிக்கணும். அதுவும் புதுசா போறவங்க பார்த்துக்கோங்க, நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்க சீனியர்ஸ்க்கு இதெல்லாம் பழகி ஓவர் கம் பண்ணி அவைகளை எல்லாம் விரட்டி அதெல்லாம் மேனேஜ் பண்ண அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த சின்ன புதுசா போறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும். அவங்களுக்கு விட்டுட்டு வந்துடலாமான்னு இருக்கும். பிசாசு எப்படியாவது அவங்கள அந்த வேலை செய்ய விடாம தடுப்பான். அதுதான் யோபுவின் கவலை. எப்படி அவனுடைய சொத்து, அவனுடைய பிள்ளைக, உறவு, இதையெல்லாம் அவனுக்கு ஞாபகமே வரல. அவனுக்கு இருந்த மைண்ட்ல இருந்ததெல்லாம் அந்த பிரச்சனையிலையும், அத்தனை வேதனையிலையும், இந்த தொணப்புகள்லையும் அவனுடைய எண்ணம் பூரா பிதாவின் இடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து என்னுடைய உறவு பிரிந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். இத்தனையும் அதான் நான் சொன்னது போல, இந்த சோப்பார் பல விதத்துல அவரை பேசிட்டே இருக்காரே ஒழிய, அவர் கொஞ்சமும் கர்த்தர் இரக்கமுள்ளவர், நீ மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவாரு, மன்னிப்பு கேளு, இதெல்லாம் அவன் சொன்ன மாதிரியே இல்லை. அதற்கான ஒரு ஸ்டெப்ஸ் அவன் சொல்லல. இத்தனை சொல்லும்போது, எத்தனையோ உதாரணங்களை சொல்லும்போது, அதையும் ஒரு 2 வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தா யோபுவுக்கு அது மனசுல படுமா இல்லையா? யோபு உத்தமன், அவன் மன்னிப்பு கேட்க வேண்டியதே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நாம இப்படி ஆலோசனைகளை சொல்லும்போது எத்தனையோ இந்த மாதிரி நம்ம நன்மையான வார்த்தைகளை பேசுறப்போ இந்த வார்த்தைகளை நாம சொல்றோமா? அவரை ரிப்பெண்ட் பண்ணுன்னு நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்த பக்கத்துல கர்த்தர் இரக்கம் உள்ளவர், நாம அவரிடத்துல கேட்டா அவர் நம்ம மன்னிப்பாருன்னு கர்த்தரை சொல்லணும். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னா எப்படின்னா இப்படித்தான்.
ஸோ அது எப்படி நம்ம பேசணுங்கிறத நம்ம கர்த்தர் தான் நமக்கு சொல்லித்தரும். நமக்கு ஈஸி. நம்ம நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்டுருங்க. அது வந்து கர்த்தர் மன்னிப்பு கேட்டுருங்க, மன்னிப்பு கேட்டுருங்கன்னு சொல்லுவேமே ஒழிய, கர்த்தர் மன்னிச்சிருவாரு. கர்த்தர் மன்னிக்க ஆயத்தமா இருக்காரு. கர்த்தரால மன்னிக்க முடியாத பாவம் ஒண்ணுமே இல்ல. எந்த சூழ்நிலையினாலும் நம்ம கேட்டோம்னா போதும். சிலுவையில இருந்து அந்த கள்ளன் கேட்டான். அவனுக்கு மன்னிச்சாரு. இப்படியெல்லாம் பாசிட்டிவா அவங்கள வந்து மன்னிப்புக்கு நேரா, மனம் திரும்புதலுக்கு நேரா வழி நடத்த நாம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்படி தேவையுள்ளவர்களை நாம நிறைய சந்திப்போம். அப்போ அவங்கள்ட்ட என்ன மாரி நாம பேசணும் அப்படின்னு நம்ம இங்க கற்றுக்கொள்கிறோம். இந்த சோப்பார் அதை செய்யல. இவ்வளவு தூரம் பண்ணாரு. அவர் அதையெல்லாம் பேசல. அதுதான் கர்த்தர் கவனிக்கிறாரு. அதையும் கர்த்தர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. அது நாம கடைசி அதிகாரத்துல பார்க்கிறோம் இல்லையா? அங்க அவர் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்றாருல்ல, யோபு பேசுன மாதிரி நீங்க யாரும் பேசல. உங்க பேச்சு தவறா இருந்துச்சு. அதனால நான் தண்டிக்கிறதுக்கு முன்னால நீங்க போய் உங்களுக்காக பலிகளை செலுத்துங்கன்றார். அன்றைய காலத்துல பலி செலுத்த வேண்டாம் உங்க பாவங்களுக்காக. தகன பலி செலுத்துங்கன்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் வெட்டி கர்த்தருக்கென்று வைத்து அதை அக்கினி வந்து பட்சிக்கணும். அந்த பலி செலுத்துங்கன்றாரு. அதுதான் பாவ நிவாரண பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி. அதை செய்யின்னு சொல்றாரு. பாருங்க, அப்போ அது எவ்வளவு தூரம் அவர் சீரியஸா எடுத்திருக்கிறாருன்னு பாருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து கேட்கிறவர், ஒவ்வொன்றுக்கும் பலன் கொடுக்கிறவர், அதற்கு உண்டான பலனை அவர் தருவார். சோ நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால மனுஷர்கிட்ட இருந்து நமக்கு எந்த ஒரு நல்ல இது இல்லைன்னாலும், மனுஷர் நம்மளை ஒதுக்கியே வச்சிருந்தாலும், நமக்கு வர வேண்டிய நன்மைகளை அவங்க தடுத்துக்கிட்டே இருந்தாலும், நமக்கு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கும்போது நாம யாருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. திரும்ப திரும்ப சொல்றேன், நம்முடைய உறவுகள், கர்த்தரோடு கூட இருக்கிற நெருக்கம், அந்த அந்த அவரோடு கூட செலவழிக்கிற நேரங்கள், எல்லா அவசரத்துக்கும் முன்னால அதை செலவழித்தே தீரணும். அப்பதான் நம்ம வெற்றி உள்ளவர்களா இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம விழுந்துருவோம். மனுஷனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அவனுக்கு ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அவனா ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. நம்முடைய ஆயுதங்கள் எல்லாம் எங்க இருக்கு? வானமண்டலத்தோடு போராட வேண்டிய அந்த மாதிரி ஆயுதங்கள் நமக்கு வேணும். நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராட்டஜி, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், இதுதான் நமக்கு இருக்கிறது. நம்ம சும்மா இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மளை வந்து பிசாசு தாக்க மாட்டான். கண்ணுக்கு மறைவான ஆவிக்குரிய சட்டலா வந்து நம்மளை தாக்குவான். நம்ம சோர்ந்து இருக்கிற நேரம் தான் நம்மளை தாக்குவான். அதுதான் நம்ம அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. அதுக்குத்தான் பவுல் என்ன சொல்றாருன்னா, தெசலோனிக்கேயர்ட்ட 5ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் நினைக்கிறேன். எல்லாவற்றிலேயும், அதுக்கு முந்தின வசனம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அடுத்த வசனம் எல்லாவற்றிலேயும் எக்காலத்திலும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். இதுக்குன்னு நான் திரும்பவும் மறுபடியும் சொல்றேன். இந்த மாதிரி ரிச்சுவலா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டே அர்த்தம் இல்லாம ஸ்தோத்திரம் சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆண்டவரை நினைக்கணும். நன்மையை அவருடைய உள்ளத்துல அவர் செய்தவைகளை செய்ய இருக்கிறவைகளை எல்லாம் மனதுல நினைத்து, நம்ம ஆண்டவரை நினைத்து, அவருடைய உண்மையை நினைச்சு, தயவை நினைத்து ஸ்தோத்திரம் சொல்லணும். வெறுமையா நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவதில் பிரயோஜனமே இல்லை. ஸோ நம்ம நேரங்களை நம்ம அப்படி பயன்படுத்திக்கணும்னு, இந்த உறவுல நம்ம நெருங்கி எப்பவும் இருக்கணும். நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகிடக்கூடாது. அதுதான் டேஞ்சர். அது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற பெரிய டேஞ்சர் என்னன்னா அதான். இப்போ ஒரு மலைக்கு போறீங்க, அங்க ஒரு பெரிய ஒரு கிராஸ் போட்டு டேஞ்சர் ஜோனுன்னு போட்டிருக்காங்கன்னா, அந்த பக்கத்துக்கு மேல நீங்க போக மாட்டீங்க இல்லையா? ஏன்னா அங்க அங்க ஒரு வேளை அந்த மைன்ஸ் இருக்கலாம், வெடிகை வச்சிருக்கலாம். அதனால அவங்க அப்படி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் நமக்கு டேஞ்சர் ஜோன் எதுன்னா, அந்த நெருக்கத்திலிருந்து விலகிறது.
ஜெபம் பண்ணாம இருக்கிறது, ஆண்டவரை துதிக்காம இருக்கிறது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம இருக்கிறது, ஆண்டவருக்கு ஆண்டவர் வார்த்தையை வாசிக்காம இருக்கும். இதெல்லாம் தான் டேஞ்சர் ஜோன். எவ்வளவு அவசரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பரீட்சையா இருந்தாலும் சரி, எவ்வளவு படிக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, இத நாம சொல்லிக் கொடுக்கணும். நாம அதை கடைபிடிக்கணும். நாம செஞ்சாதான் நம்ம பிள்ளைகளுக்கு அது. ஸோ இதுல நாம ரொம்ப கருத்தா இருக்கணும். ஆம், நாம எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம், இனி என்ன எல்லா பிள்ளைங்க பெருசாயிடுச்சு அப்படின்றது இல்ல. பிள்ளைகளுக்கும் சொல்லணும், பேர பிள்ளைகளுக்கும் நாம சொல்லணும். வேதத்துல அப்படிதான் போட்டிருக்கு, சந்ததிக்கும் சந்தானத்துக்கும் நாம பொறுப்பானவர்கள். எல்லாருக்கும் நாம எல்லாம் சொல்லி கொடுக்க கடமைப்பட்டவர்களா இருக்கணும். எந்த வயசுலயும் நாம அதை கடைபிடிக்கிறவர்களா இருக்கணும். 82 வயசு, 84 வயசுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 84 வயசு அன்னாள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் போதிப்பதிலும் அவள் தரித்திருந்தாள். ஸோ தெர் இஸ் நோ ஏஜ். கிறிஸ்டியன் ரன்னிங்க்கு ரேஸ்ல ஏஜ் பார் கிடையாது. நீ ஃபாஸ்டா ஓடணும்னு அவசியம் கிடையாது. யூ ஹாவ் டு ரன் த ரேஸ் டில் தி எண்ட். கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடிட்டே இருக்கணும். உங்க கூட ஆண்டவர் ஓடிட்டே வராது, கூடயே வராது. அதனால கவலையே படாதீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ கூடயே வந்துதான் நம்ம அவருடைய இலக்கு. நமக்கு யாரு? இயேசு கிறிஸ்து. போய் அந்த கோல் அச்சீவ் பண்ணும். இன்னைக்கு சோப்பார் மூலமா ஆவியானவர் நம்மோடு கூட சில காரியங்களை தெளிவாய் பேசினார். நாம நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம், சரி செய்து கொள்வோம். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன ஒரு பெரிய காரியம்னா, எப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தாலும் உடனே ஏற்றுக்கும். நீ வேண்டான்னு தள்ளவே மாட்டார். அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அவருடைய இரக்கத்தையும் தயவையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, எத்தனையோ காரியங்களை குறித்து இந்த நாளில் சிந்தித்தோம். ஆம் ஆண்டவரே, போதும் என்ற மனதோடு கூடிய பக்தியே சிறந்த ஆதாயம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பக்தியை எங்களுக்கு தாரும், ஒரு கண்டென்ட்மெண்ட் எங்களுக்கு தாரும் சுவாமி. அதுவும் பெண்களாகி எங்களுக்கு அந்த திருப்தி வரணும் சுவாமி. அதுக்கு உதவி செய்யுங்க. அது போல நாங்க இன்னும் ஆர்வமாய் உடைய உறவில நாங்க எங்களை பலப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த விரிசல் தான், அதுல இருக்கிற கொஞ்சம் ஸ்லாக்னஸ் தான் ஆண்டவரே எங்களை விழச் செய்திரும்னு சொல்லி நாங்க பாக்குறோம் சுவாமி. அவன் கட 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 கடன்னு வேகமா எடுத்துட்டு போயிடுவான் சுவாமி. ஆண்டவரே, நாங்க அப்படிப்பட்ட ஒரு இதுல சிக்கி விடாதபடி, அந்த மாதிரி வலைகள்ல நாங்க மாட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவரே, நாங்க எப்பொழுதும் உம்மோடு கூட நெருங்கி இருக்க உதவி செய்யும். அப்ப நீர் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறீர், எங்களுடைய அரணா இருக்கிறீர், எங்களுடைய கோட்டையா இருக்கிறீர். நாங்க அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் சுவாமி. எதுவும் எங்களை அசைக்காது. நாங்க அப்படி உம்மோடு கூட உம்முடைய நம்பிக்கையில நாங்க இருக்கும்போது எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசிர்வதிங்க. அதுக்கு ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். திட்டம் தெளிவுமா எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர் சுவாமி. அநேக காரியங்களுக்கு காத்திருக்கிறோம். ஏற்ற வேளையில ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நீர் எங்களுக்கு அந்த ஏற்ற வேளையில செய்கிற வரைக்கும் உம்முடைய பலத்த கைக்குள்ள நாங்க அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இந்த இரவு எங்க எல்லாருக்கும் நல்ல அமைதியான இரவாக, தியானிக்கிற இரவாக, வசனங்களை சிந்தித்துக் கொள்ளுகிற இரவாய் இருக்க, ஒவ்வொரு நாளும் அதை அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். So praise the Lord, praise the Lord. Lord, thank you everyone. God bless எப்ப you. எடுத்து வர நீனு இது வேலையில இருந்து?
ஆண்டி கொஞ்சம் லேட் ஆயிடுது ஆண்டி, 7:20 ஆயிடுது ஆண்டி. அப்படியா? ஆமாங்க ஆண்டி. காலையில எத்தனை மணிக்கு? 9:30 ஆண்டி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டைமிங் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஒருவேளை அங்கிருந்து புறப்பட்டு வர்றது லேட் ஆகுதோ? ஆமா ஆண்டி, இப்ப கொஞ்சம் ட்ரைனிங்ல இருக்கறனாலதான் ஒரு 6:30 6:45 எல்லாம் கிளம்ப முடியுது ஆண்டி. அப்படி இல்லைன்னா 7:30 8:30 கூட ஆயிடுது ஆண்டி. அங்க இருந்து கிளம்புறதுக்கே நிறைய பேர் அப்படிதான் கஷ்டப்படுறாங்க. சோ ஆஃபீஸ் டைம் முடியறது இதுதான் டைம்னு கிடையாதுங்க ஆண்டி அங்க. இல்லம்மா, எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோ, அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வருஷம் வேற எங்கேயாவது கூட பாத்துக்கலாம்ல. அதுக்குதான் ஆண்டி, அதுக்குதான் மெயினா பண்ணிட்டு இருக்கு. தம்பி அதான் சொல்லியிருக்கான், எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும் போங்கக்கா, அதுக்கப்புறம் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆபீஸ்லயே நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். இந்த சைட்ல எல்லாம் நிறைய இந்த நேரத்துல சாப்பாடு பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்படி? ஆண்டி எல்லாம் காலையில செஞ்சு வச்சுட்டு போயிடுறேன் ஆண்டி. அப்பா இருக்கறனால ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிறாங்க ஆண்டி. ஆமா, கொஞ்ச நாளைக்கு கஷ்டம்தான். ஆமாங்க ஆண்டி. காலையில எல்லாம் என்ன பண்றாளாமா ஆண்டி? ஏதாவது உட்காந்து எழுதிட்டு இருப்பான், அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கா ஆண்டி. ஆனாலும் கொஞ்சம் போர் அடிக்குதுதான் பாவம். நானும் ஏதாவது ஒகேஷனல் கோர்ஸ் பாத்துட்டு தான் இருக்கேன் ஆண்டி. எங்கேயும் செட் ஆக மாட்டேன். என்னாலையும் போய் விட்டுட்டு கூட்டிட்டு வர மாதிரி இருந்தா பரவாயில்ல. போய் விடுறது ஈஸியா இருக்கும், கூட்டிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆண்டி. ஆமா, அவங்களுக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆமா ஆண்டி, 4 o'clock எல்லாம் முடிஞ்சிடும். ஆபீஸ்ல தினமும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களே ஆண்டி. அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கேன் ஆண்டி, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். Let's pray, God will show a way. கண்டிப்பா ஆண்டி. சந்தோஷம், உன் முகத்துல நல்லா சிரிப்பு, நல்ல முகம் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஷீலா உடனே முகத்தை மறைச்சுக்கிட்டீங்க. எங்க ஆண்டி, நான் இந்த பில்லோல வச்சிட்டு இருக்கேன் ஆண்டி, அது கீழே கீழே விழுகுது. சரி சரி, ஓகே ஓகே, குட் நைட் எவ்ரிபடி. பை. விஜயா, குட் நைட். Take care.